அனைவருக்கும். யாரையாவது நீங்க தண்டிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா? தண்டனையின் உச்சகட்டம் என்ன தெரியுமா? இதை பண்ணிடவே கூடாது. ஓகே, ஒரு கவிதை அதை நான் வாசிச்சிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே. உனக்கு நான் நினைவில்லை, என் பிரியங்கள் நினைவில்லை, என் பரிசுகள் நினைவில்லை, என் முத்தங்கள் நினைவில்லை, உன் கண்ணீரோடு நான் துணை நின்ற தருணங்கள் நினைவில்லை, உன் கண்ணீரோடு நான் துணை நின்ற தருணங்கள் நினைவில்லை, முதல் நிர்வாணங்கள் நினைவில்லை, உனக்காக நான் அடைந்த அவமானங்கள் நினைவில்லை, ஒரு மழைக்கு நான் உன் பெயரை இட்டது உனக்கு நினைவில்லை. எவ்வளோ பிரியத்தின் உச்சம் இல்லையா? மழைக்கே அவங்க பெயரை வச்சிருக்காங்க. ஒரு மழைக்கு நான் உன் பெயரை இட்டது உனக்கு நினைவில்லை, என்னோடு நீ அருந்திய ஒரு தேநீர் கூட உனக்கு நினைவில்லை, எல்லாவற்றையும் உண்ணும் ஒரு கசப்பின் கிருமி எப்படியோ உன் நெஞ்சில் நுழைந்து விட்டது. எல்லாவற்றையும் உண்ணும் ஒரு கசப்பின் கிருமி எப்படியோ உன் நெஞ்சில் நுழைந்து விட்டது. பின்னர் உனக்கு எதுதான் நினைவில் இருக்கும்? ஒருத்தவங்களை தண்டிக்கிறதுலயே உச்சகட்ட தண்டனை எது அப்படின்னு சொன்னா அவங்கள மறக்கிறது. ஓகே, அந்த மறதி எப்படி நிகழும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்து அவங்க பழைய நினைவுகள் எல்லாம் அவங்களுக்கு அழிஞ்சிடுச்சு அப்படின்னா ஓகே, அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க, அது அழிஞ்சிடுச்சு அப்படின்னா பரவாயில்லை, எதுவுமே இல்லை, இயல்பா இருப்பாங்க. ஆனா நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நான் அப்ப சொன்னேன், இப்ப என்னால பண்ண முடியல அப்படின்னு நிராகரித்து பேசலாம், மறுதளித்து பேசலாம். ஆனா மறந்துட்டேன் அப்படின்னு பேசக்கூடிய அந்த வார்த்தை இருக்கு இல்ல, அந்த வார்த்தை ஆப்போசிட் நபருக்கு கொடுக்கக்கூடிய வலி, அதிகப்படியான வலி, அதை கொடுக்கவே கூடாது. ரைட்? அதான் நான் சொல்லிட்டேனே, ஒருத்தவங்களை தண்டிக்கணும் அப்படின்னா அந்த தண்டனையின் உச்சம் எது அப்படின்னு சொன்னா அவர்கள் பற்றிய நினைவுகளை மறப்பது, அவர்களோடு கழித்த பொழுதுகளை மறப்பது. ஓகே, அது பண்ணவே கூடாது. என்னன்னா பேரன்பை எதிர்கொள்றது வந்துட்டு மிக சிரமம் தான். ஆனா அந்த பேரன்பு உடையவர்களை சம்பாதிப்பது அதை விடவும் சிரமம். அந்த மாதிரி பேரன்பு உடையவர்களை நீங்க சம்பாதிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் மறக்காதீங்க. ரைட்? நன்றி.